Water, earth, fire, air. அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரிஸ் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நிறைய ஃபேன்ஸுமே இருந்துகிட்டு இருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவதாருக்கான ஒரு புது சீரிஸை பற்றினா அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி 2020 மைக்கேல் அண்ட் பையன் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரிஜினல் அவதார் கிரியேட்டர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆன அவதாரோட அந்த ஒரு லைவ் ஆக்ஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சீசன் 1. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னால அவங்க வேலைக்கு போய் அவதார் ஸ்டுடியோஸ்னு ஒன்று தனியாக புதுசாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிக்லோடியன் கூட சேர்ந்து அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு அவதார் சீரிஸை ரெடி பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுக்கான சில லீக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. லைக் அதுக்குள்ளே வர போகிறாங்க ட்வின்ஸ், இது வந்துட்டு ஒரு போஸ்ட் கேட்டாஸ்ட்ராபிக் வேர்ல்டில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த புது அவதார் சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா அவதார் 7 ஹெவன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7 ஹெவன்ஸ், இது பேர் வித்தியாசமாக தான் இருக்குல்ல. ஸோ 7 ஹெவன்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன அவதார் தி லெஜெண்ட் ஆஃப் கோரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரப்டாக தான் முடிஞ்சிருக்கும். 3வது ஒரு ஸ்பிரிட் வேர்டு போட்டு ஓப்பன் ஆகும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோரா போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரப்டாக தான் கட் ஆகிருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவதாரோட உலகத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த உலகத்தில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா அந்த உலகமே கிட்டத்தட்ட ஒரு அடியில் சுச்சுவேஷனில் போயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த லீக்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்டு நடக்கிற கதையாக தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ அதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த உலகத்தில் வரப்போகிற அவதார்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ட்வின்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்காங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் தான். பட் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பொண்ணுங்க. ஆரம்பத்தில் வந்த லீக் படி பார்த்தீங்கன்னா 2 பேருமே பொண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ சொல்லியிருக்கபடி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு ட்வின்ஸ் தான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவதார் தான். 2 பேருமே அவதார் ட்வின்ஸு. பட் ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்ன லியோ படம் மாதிரி இருக்குல்ல. பட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அவதார் 7 ஹெவன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி 3 புக்கா 20 எபிசோடெல்லாம் ரிலீஸ் ஆகாமல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 சீசன் தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். 2 சீசன் 26 எபிசோட், ஒரு சீசனுக்கு 13 எபிசோட். அண்ட் ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் லென்த்தில் இருக்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவதார் சைக்கிள் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்குக்கு அடுத்து கோரா வந்தாங்க. கோராக்கு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அது ஒரு எர்த் பெண்டர் கிட்ட தான் போகணும். ஸோ இப்போ வரப்போகிற அந்த 2 கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எர்த் பெண்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டரில் வரப்போகிறது 2 எர்த் பெண்டர்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவதார் வந்துட்டு த கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்மேட் சீரிஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு ஃபேன்மேட் ஃபிக்ஷன் தான், அது ஒரு உண்மையானதெல்லாம் கிடையாது. ஃபேன்மேடே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அது ஒரு ட்வின் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக ஏதோ ஒன்று இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. ஆக்சுவலி ட்வின்ஸை வச்சு நல்ல கதை சொல்லலாங்க. ட்வின்ஸை வச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாகவே கதை சொல்லலாம். அந்த வகையில் ட்வின்ஸை கூப்பிட்டுட்டு வந்தது எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ட்வின்ஸை கூட்டிகிட்டு வந்தனால இதை வச்சு கொஞ்சம் வித்தியாசமான கதைகள் அவங்க சொல்லப்படலாம். லைக் இப்போயே நமக்கு கியூரியாசிட்டி வருதுல, 2 பேராலையுமே 4 பெண்டிங் பண்ண முடியுமா, 2 பேரும் எப்படி இருக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின்னால் வந்துட்டு எர்த் பெண்டிங்கும் இன்னொரு ட்வின்னால் 4 வகை பெண்டிங்கும் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இந்த சீரிஸ் படி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு 2 பேர் இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா பாசிபிளி அந்த ஃபீமேல் ட்வின் கிட்ட இருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் ட்வினோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நம்ம இந்த மொத்த கதையுமே பார்க்க போகிறோம் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க 2 ட்வின்ஸும் பிரிஞ்சிடறாங்களாம். பிரிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் வளர்ந்துடுறாங்க. அதாவது அவதார் தி லெஜெண்ட் ஆஃப் கோரா நடந்து ஒரு 10-11 வருஷம் கழிச்சு நடக்க போகிற மாதிரி இந்த சீரிஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10-11 வருஷம்னா கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் மாதிரி தான் இருக்குது. பட் 10-11 வருஷம் கழிச்சு தான் நடக்க போகிறதா சொல்லியிருந்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த அவதார் ட்வின்ஸ் பிறந்த கொஞ்ச நாட்களே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடறாங்களாம். பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் அவதார் அவரோட இன்னொரு ட்வின் பிரதரான அந்த இன்னொரு அவதாரை தேடி போகிற மாதிரி தான் சீரிஸுக்கு போகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் அவதார் அந்த ட்வின் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பவர் வந்துட்டு தனக்கு அவதார் பவர் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதா ஃபர்ஸ்ட் அந்த ஃபீமேல் ட்வின் தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபீமேல் ட்வின் தான் தன்னோட இந்த அவதார் பவர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணுறாங்க. அப்படி ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க இன்னொரு அந்த ட்வின் பிரதரான இன்னொருத்தங்களை பார்த்தீங்கன்னா தேடி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கதைப்படி வந்துட்டு ஃபஸ்ட் அந்த ஃபீமேல் ட்வின் அவதார் வந்துட்டு இன்னொரு தன்னோட மேல் ட்வின் வந்து தேடி போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை இருக்க போகுதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 2 எபிசோடு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 2020 பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவதார் ஸ்டுடியோஸும் தனியாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆங்குக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அனிமேஷன் படம் ரிலீஸ் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இப்போதைக்கு அதுக்கு ஸ்டில் ஒர்க்ஸ் தாங்க போயிட்டுருக்கு. பாசிபிளி இந்த வருஷம் தான் அது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ ஒரு புது அவதார் சீரிஸ், அடுத்த அவதாரோட லைவ் ஆக்ஷன் சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. அதோட டாப் கேரக்டரோட அந்த ஒரு கேஸ்டிங்கை கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவதார் ஃபேன்ஸ் கொண்டாடுங்கப்பா, கொண்டாடுங்க, உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் பார்த்தீங்கன்னா செம்ம பேக்கடப்பாக இருக்குது. ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்டு நமக்கு இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு சரியான வேலை, இப்பயும் பயங்கரமான வேலை போயிட்டுருக்கு. சரி, இப்போ வேணும்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நல்லா ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த கம்யூனிட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக க்ரோ பண்ணலாம்.
அண்ட் வெறும் மார்வல் டிசி மட்டும் கிடையாது, அடுத்து ஹாலிவுட் ப்ராயர்ஸ், அடுத்து அனிமேஸை பற்றியுமே நிறைய பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் இதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் பத்தல. அடுத்தடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ லெவலிங் பிரேக் டவுன்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லேயே பார்த்தீங்கன்னா நான் நிறைய அனிமே வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த அனௌன்ஸ் மட்டும் வந்ததுனால அடுத்து நம்ம அவதாரை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்து அவதார் சீரிஸ்க்கான அந்த வீடியோஸும் வரும். இருங்க, அவதாரோட மொத்த சீசன் அந்த எபிசோட்ஸையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணி போடலான்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். பட் இப்போ கரெக்டாக மார்வலோட பிரேக் டவுன் போயிட்டு இருக்கு. ஸோ மார்வல் சீரிஸ் அண்ட் ஃபேஸ் எல்லாம் நான் பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேஸ் 4ஓட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஃபேஸ் 5 இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிரேக் டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன். அடுத்து டிசி ப்ராஜெக்ட்ஸ் பிரேக் டவுன்லாம் வேறு பண்ணோம். சூப்பரான படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. சாரி விடுங்க, நான் கதையை விட்டு எங்கேயோ போயிட்டேன். ஸோ திரும்ப இந்த அவதார் சீரிஸ்க்கு வந்தோன்னா 7 ஹெவன்ஸ்ன்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் வர ஒரு சிட்டியோட பேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி அந்த சிட்டியில் தான் இந்த 2 ட்வின்ஸும் பிறக்கலாம். 2 ட்வின்ஸும் பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் தேடி போகிற மாதிரி கதை இருக்கலாம். என்னடா ஏதோ பழைய காலத்தை நம்ம ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தாங்க இருக்குது, அப்படி தாங்க இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க தான் அப்படி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவதார்ஸ் தான் எல்லாருமே ஹேட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் போன டைம் பார்த்தீங்கன்னா கோரானால தான் இந்த உலகமே அழிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. கோரானால தான் இப்போ இந்த உலகம் ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்டாக மாறி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போன 2 சீசன்ஸ்லேயே அழகாக பார்த்த நீங்கள் இந்த உலகம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு கோராவால். ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவதார்ஸ் மேலே பயங்கரமான கோவத்துக்குள்ளே இருக்காங்க. அதனால் தங்களுக்கு அவதார்ஸே வேணான்னு சொல்லியிருக்கிறதாவும், அதுக்கப்புறம் யார் அவதாராக வந்தாலும் அடிப்போம் அப்படின்ற மாதிரியுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவதார்ஸ் 2 பேருமே, அதாவது மனுஷங்களாலையும் சரி ஸ்பிரிட் அனிமல்ஸாலையும் சரி 2 பேராலையுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்பிரிட்ஸாக இருக்கட்டும் ஹியூமன்ஸாக இருக்கட்டும் 2 பேராலையுமே பார்த்தீங்கன்னா அவதார்ஸ் ஆக்சுவலி தாக்கப்பட போகிறாங்க. 2 பேர்கிட்டுமே சீக்கி அடிச்சு அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி கடைசியில் ஒரு நல்ல அவதார்ஸாக மாறினாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷோ போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த லீக்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 பேரில் வந்துட்டு ஒரு அவதார் கெட்டவனாகவும் இன்னொரு அவதார் நல்லவனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த குட் அண்ட் பேட் சைடு அந்த லைட் அண்ட் டார்க்கான ஒரு சண்டையாக தான் இந்த சீரிஸ் போகுது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் வந்துட்டு ஒருத்தர் நல்லவராகவும் ஒருத்தர் கெட்டவராகவும் இருக்கலாம். பாசிபிளி அந்த ஃபீமேல் நல்லவனாகவும் அந்த மேல் ட்வின் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவனாகவும் இருக்கிற மாதிரி காட்டலாம். ஏற்கனவே போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இல்லை கோரா வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த பாஸ்ட் அந்த அவதார்ஸோட கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருப்பா. ஸோ அந்த பாஸ்ட் கனெக்ஷன் கட் ஆனதுனால இந்த 2 அவதார்ஸுமே பார்த்தீங்கன்னா பாசிபிளி ஸ்க்ராட்சிலேருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்க போது. இதை நல்லா எழுதுனாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அவதார் சீரிஸாக அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவதார் தான் அழிச்ச ஒரு உலகம், போஸ்ட் அப்போகலிப்டிக்கு பத்தாதுக்கு ட்வின்ஸு, அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஹேட் பண்ணுறாங்க, ஸ்பிரிட்டும் சரி மனுஷங்களும் சரி. அண்ட் ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன், அண்ட் பாஸ்ட் அவதார்ஸோட எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த சீரீஸை நல்ல ரைட் பண்ணால் தாங்க இந்த சீரீஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏகப்பட்ட முட்டுக்கட்டை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த சீரீஸை மட்டும் சூப்பராக எழுதிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அவதார் சீரீஸாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எல்லாம் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.